வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியில் ஆல்ரெடி நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்லாம் சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கரெக்டாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டால் அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். கரெக்டாக. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்ளிகேஷன் சம்ஸ், அதாவது மக்கள் தொகை பாப்புலேஷனை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த பாப்புலேஷன் ஆஃப் சென்னை சிட்டி இன்க்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் 15% per annum. If the population was 4,000 at the end of the year 2015, then what will be its population at the end of 2017 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சென்னை நகரின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 15% அதிகரிக்கிறது. 2015ஆம் ஆண்டு முடியும் போது நகரின் மக்கள் தொகை 4000 அப்படின்னா 2017 மக்கள் தொகை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொதுவாக மக்கள் தொகையை பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்கன்னா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே மக்கள் தொகை ஒரு வருஷம் இருந்த அளவே அடுத்த வருஷம் இருக்காது, மாறிட்டே இருக்கும். அங்கே எப்படி இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்குமோ அந்த மாதிரி இங்கே மக்கள் தொகையோட பிறப்பு விகிதம் இறப்பு விகிதமும் மாறிட்டே இருக்கும். சரியா? அந்த பாப்புலேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் அப்படின்றனால இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் தான் மோஸ்ட்லி சம்மில் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இங்கே கொஷினில் பாருங்கள், A = P × 1 + R/100 பவர் n. இதுதானம்மா ஃபார்முலா. இந்த கொஷினில் தெளிவாக புரிஞ்சிங்க. 2015 அந்த நகரத்தோட மக்கள் தொகை 4000 பேர். 2017 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸா, 2 வருஷம் கழிச்சு தானே கேட்குறாங்க. அப்போது கொஷினில் இங்கே ஆஃப்டர்னு சொன்னாங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. கொஷினில் ஆஃப்டர்னு சொன்னாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த 4000ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்க, இது அசலுங்க. சரியா? இந்த 4000ன்னு கொடுத்ததை அசல்னு எடுத்துக்கணும். அமௌண்ட்டு தான் நம்மளை கேட்குறாங்கன்னு அர்த்தம். எப்போ கொஷினில் ஆஃப்டர்னு நமக்கு தெரிஞ்சா, அதாவது 2015 கொடுத்தது 2017 கேட்குறாங்கன்னா 2 வருஷத்துக்கு பின்புன்னு தான் கேட்குறாங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டால் கொஷினில் கொடுத்துருக்கிற வேல்யூ தான் அசல், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ தான் அமௌண்ட்டு. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். சரியா? இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இங்கே அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னனால இந்த இடம் ப்ளஸ்ஸு, இதே டிக்ரீஸ் ஆகுது குறையுது இப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இடம் மைனஸ். சரியா? இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சப்போஸ் 2 வருஷத்துக்கு பின்புன்னு கொடுத்தனால கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை அசல்னு எடுத்துக்க சொன்னா, இங்கே 2 வருஷத்துக்கு முன்பு இல்லை 3 வருஷத்துக்கு முன்பு அப்படின்னு கொடுத்துருந்தா, அதாவது ஆஃப்டர் 2 இயர்ஸ்ன்னு சொல்லத்துக்கு பதிலாக 2 இயர்ஸ் அகோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கொடுத்துருக்கிற வேல்யூ அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கணும். சரியா? இங்கே கொடுத்த வேல்யூவை அமௌண்ட்டுன்னு எடுத்துப்போம். அப்போ எதை கண்டுபிடிச்சிருப்போம்? அசல் பியை கண்டுபிடிச்சிருப்போம். புரியுதா? ஸோ இந்த வேல்யூ இங்கே வந்திருக்கும், இந்த பியை கண்டுபிடிச்சிருப்போம் அகோன்னு சொல்லியிருந்தா, முன்புன்னு கொடுத்துருந்தா. சரியா? பின்னாடி அதுக்கும் சம் இருக்குது, 1 by 1 பார்க்கலாம். இப்போதைக்கு ஐடியா தெரிஞ்சுங்க. சரியா? இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4000 அப்படின்றது தான் அசல். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ தான் அமௌண்ட்டு, ஏன்னா ஆஃப்டர்னு கொடுத்துதாங்க. அதே போல் என்ன 2015 கொடுத்தது 2017 கேட்குறாங்க. அப்போ 2 இயர்ஸ். ஸோ அசல் 4000, 1 + R 15%. ஸோ 15/100. n 2 இயர்ஸ். ஸோ 4000க்கு இது 100 100 15 ஆட் பண்ணால் 115/100. இதை 2 வருஷம்னு சொன்னனால 2 முறை எழுதிக்கிறேன். ஸோ 3 0க்கு 3 0 அதிர்ஷ்டேன். 5ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை, 5ஆம் வாய்ப்பாலில் இது 23 முறை, 2ஆம் வாய்ப்பாலில் இது 1 முறை, இது 2 முறை. ஸோ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5290 வருமா?
இதுதான் அமௌண்ட்டு. சரியா? 5290. ஸோ ஞாபகம் வச்சிங்க, 4000 இருக்கிற மக்கள் தொகை தான் வருஷம் 15% இன்க்ரீஸ் ஆகிறதுனால 2 வருஷம் கழித்து 5290 பேராக மாறுறாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், த வேல்யூ ஆஃப் மெஷின் டிப்ரிஷியேட்டட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டிப்ரிஷியேட்டட் அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். நான் இதுக்கு என்ன செய்யணும்னு லாஸ்ட் சம்மில் சொன்னேன். 10% each year a man pays ₹30,000 for the machine. Find the value after 3 years. ஆஃப்டர் வந்துருச்சா, அதாவது பிறகுன்னு சொல்லிட்டாங்களா. அப்போது இங்கே கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ என்ன? இது அசல். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ அமௌண்ட்டு. சரியா? டிப்ரிஷியேட்டட்னு சொன்னனால இந்த இடம் மைனஸு, அதாவது குறையுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபார்முலா என்னன்னா P இன்ட்டு 1 - R/100 பவர் n. இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லங்க, இது அசல். அப்போ அசல் வந்து 30,000. 1 - R வந்து 10%. அப்போ 10/100. n வந்து 3 வருஷம். ஸோ அப்போ 3 years. அப்போ 30,000க்கு 100 10 கழிச்சிங்கன்னா 90/100. இதை 3 வருஷத்துக்கு எதை சொல்கிறாங்க? அப்போ 90/100 3 முறை எழுதிக்கிறேன். 1 2 3 4 4 0க்கு 4 0 அடிச்சிட்டேன். இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிட்டேன். மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21,870ன்னு வரும்பா. சரியா? 21,870. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர்ப்பா. ஓகேவா? அதாவது 30,000 இருக்கிற மக்கள் தொகை தான் வருஷம் எனக்கு 10% குறையிறதுனால 3 வருஷம் கழித்து 21,870 பேராக மாறியிருப்பாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? மல்டிப்ளை பண்ண வேணாம், உங்களுக்கு தெரியும் அப்படின்றனால நான் டைரெக்டாக என்ன செய்கிறேன், ஆன்சர்ஸை சொல்கிறேன். மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இஸ் 3,52,800 if it increases at the rate of 5% per annum. இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலாவில் வரப்போகிறது ப்ளஸ்ஸு. தென் வாட் வில் பி இட்ஸ் பாப்புலேஷன் 2 years ago. அகோன்னு சொன்னனால எனக்கு இங்கே கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ யாருன்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட்டு. இதுக்கு முன்ன சம்லாம் பிரின்சிபல்னு அர்த்தமா, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது அமௌண்ட்டு. ஸோ கேட்குற கொஷின் என்னன்னா அசலை காண்க, அசல் தான் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எனக்கு ஃபார்முலா P இன்ட்டு 1 + R/100 பவர் என்ன? கரெக்டா? ஸோ இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்க்ரீஸுன்னு சொன்னனால ப்ளஸ்ஸு, அதாவது அதிகரிக்குமானால், அதனால் ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன். அமௌண்ட்டு வந்து எனக்கு என்னன்னு வந்திருக்கு 3,52,800. ஸோ இங்கே பாருங்கள், முன்பு அப்படின்னு சொன்னனால நான் என்ன செய்கிறேன், கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். அசலை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அசல் வேணும். 1 + R எவ்வளோ பர்சன்டேஜ்னா 5%. எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஸோ 5/100 பவர் ஸ்கொயரு. சரியா? 4 5 5 25 100. அப்போ இதை 3,52,800 ஈக்குவல் டு P இன்ட்டு 20 20 20 + 1 21/20. இதை 2 முறை எழுதுறேன். 21/20 இன்ட்டு 21/20ன்னு. எனக்கு இங்கே தேவை அசல் மட்டும்தாங்க. அப்போ அந்த 3,52,800 இன்ட்டு இந்த கீழே இருக்கிற 20 மேலே மல்டிப்ளேயில் வந்துடும். மேலே 21ன்னு இருக்குல்ல, அது இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும். ஈக்குவல் டு P. ஸோ அசல் தான் கேட்குறாங்க. சரியா? இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்னா டைரெக்டாக அடிப்போம். எந்த வாய்ப்பாடில் அடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இதை 7ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 3 முறை. இதை 7ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிறேன்னா 5 முறை 35. 7ஆம் வாய்ப்பாடில் 2 வராது இல்லைங்க, ஞாபகம் வச்சுங்க. 7ஆம் வாய்ப்பாடில் 35 அடிக்கிறேன்னா 5 முறை வருமா? சரியா? 7ஆம் வாய்ப்பாடில் 2 வராது.
அப்போ 28 எடுக்கிறேன்னா 2 நம்பராக எடுக்கிறேன். அப்போ ஒரு 0 சேர்த்துட்ட பிறகு தான் இதை 28ஆக பார்க்கணும். 7ஆம் வாய்ப்பாடில் 28 4 முறை, அதுக்கப்புறம் ஒரு 2 0. இதை சொல்கிறதுக்காக தான் இதை கேன்சல் பண்ணி காமிச்சேன். சரியா? ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் இது ஒரு முறை, இது 1 3 3, நெக்ஸ்ட்டு மீதி 2ஆ 20ல் 6 முறை இருக்கும், மீதி 2, 24ல் 8 முறை இருக்கும், 2 0. அதே 7ஆம் வாய்ப்பாடில் இது 3 முறை, இது 7ஆம் வாய்ப்பாடில் 2 முறை 14, மீதி 2, 28ல் 4 முறை இருக்கும், 2 0. 3ஆம் வாய்ப்பாடில் இது ஒரு முறை, 8 முறை 24, 2 0. சரியா? அப்போ 800 இன்ட்டு 20 இன்ட்டு 20, இதை பெருக்குனா வரது தான்ப்பா அசல். 8 2 16, 16 2 32. எத்தனை 0 இருக்குது பாருங்கள், 1 2 3 4, 4 0 சேர்த்துக்கிறேன். ஸோ 3,20,000 அப்படின்றது தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்த மக்கள் தொகை. ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், த ப்ரெசன்ட் ஹைட் ஆஃப் எ ட்ரீ இஸ் 847 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஹைட் 2 years ago. இது ஆக்சுவலாக ஏஜ் இல்லை, அகோ. 2 years ago if it increases at 10% per annum. சரிம்மா, ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர், அது ஆண்டுக்கு 10% வீதம் வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் உயரத்தை காண்க. ஸோ முன்புன்னு கொடுத்தனால இங்கே கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ அமௌண்ட்டு, வளர்கிறதுன்னு சொன்னனால அதிகரிக்கிறதுன்னு தான் அர்த்தம், இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ ப்ளஸ்ஸு, இன்க்ரீஸ் தானே, ஸோ ப்ளஸ்ஸு. அது அகோப்பா, அது மட்டும் பார்த்துங்க. சரியா? அப்போ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. ஸோ இதில் அமௌண்ட் வந்து 847, எனக்கு அசல் தெரியாது. 1 + r வந்து 10%, அப்போ 10/100, n வந்து 2 வருஷம். ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாமா? 847 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 10 10, 10ஓட 1 கூட்டினா 11/10ன்னு வரும். இதை 2 முறை எழுதிக்கிறேன், இங்கே ஸ்கொயர்னு கொடுத்தனால 2 முறை எழுதிக்கிறேன். சரியா? ஸோ அப்போ 847 இன்ட்டு இந்த 2 10ம் இந்த சைடு வரும்போது மேலே மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். மேலே ஆல்ரெடி மல்டிப்ளியில் இருக்கிற அந்த 11 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும். சரியா? ஈக்குவல் டு பி, பி மட்டும் அங்கே தான் இருக்குது. ஸோ 11 டேபிளில் 11 1s are 11, 11 7s are 77, மீதி இருக்கிறது 7ஆமா? அந்த 77ல் அகைன் 7 டைம்ஸ் வந்து 11 வரும். சரியா? 11 டேபிளில் 11 1s are 11, 11 7s are 77. ஸோ இது ஒரு 7 முறை. ஸோ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அசல் வந்து 7 × 10 × 10, அதாவது 700 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர்ப்பா. அதாவது 2 வருஷத்துக்கு முன்பு அந்த மரத்தோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ சம் ஆஃப் ₹12,000 லெட் அவுட் 10% per annum in 2 years is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 12,000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் காண்க. ஆக்சுவலாக இந்த கொஷினில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 1 வருஷம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இங்கே 2 வருஷம்னு கேட்டிருக்காங்கல்ல, 1 வருஷம்னு கொடுத்தா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் வரவே வராதுங்க. ஸோ சப்போஸ் டிஃப்ரென்ஸ் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 1 இயர்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 0ங்க. சரியா? ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். 2வது வருஷம்தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அதே இன்ட்ரெஸ்ட் வரும், ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த அசலும் வட்டியும் சேர்ந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்போம். கரெக்டா? அப்போ ஃபஸ்ட் இயரில் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் 0.
2வது வருஷம் தான். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதுக்கெல்லாம் ஃபார்முலா சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ இருக்கிற புக்கில் ஷார்ட்கட், இதுக்கு முன்ன பழைய புக்கில் இது இல்லைம்மா, ஷார்ட்கட்டுன்னு சொல்லியிருந்தோம். சரியா? இப்போது புக்கிலேயே இந்த மெத்தட் தான் தராங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபார்முலாஸாகவே தெரிஞ்சுக்கலாம். PR²/100² அப்படின்றது தான் 2 years கொடுத்துட்டு 2 வருஷம் சொல்லிட்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 yearsன்னு கொடுத்துருந்தா இதுதான் வித்தியாசம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. சரியா? இல்லை டின்றது டிஃப்ரென்ஸ், பின்றது அசல், ஆறுன்றது வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது ஃபார்முலா 100² அப்படின்றது. சரியா? ஸோ இதில் எனக்கு பி வந்து 12,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்போ 10 × 10ன்னு எழுதலாமா? 100². அப்போ அதை 100 × 100ன்னு எழுதுறேன். ஸோ 1 2 3 4 4 0க்கு 4 0 அடிச்சிட்டேன். ஸோ அப்போ டி ஈக்குவல் டு 120ன்னு வரும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர் 120. ஈஸியாக முடிஞ்சிருக்கு பாருங்க. இதே தனித்தனியாக போடணுன்னா என்ன செய்யணும்னா இதே 12,000க்கு 10%ல் 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது PNR/100 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதே 12,000க்கு 10%ல் வருஷத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா 2 வருஷத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வட்டி கிடைக்கும். இது ரெண்டையும் கழிச்சா வரது தான் டிஃப்ரென்ஸ். சரியா? அப்போ தனி வட்டி தனியாக கண்டுபிடிக்கணும், இதே கொஷனுக்கு கூட்டு வட்டி தனியாக கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டையும் கழிச்சா வரது தான் வித்தியாசம். அது பெருசாக போகும் தான் புக்கிலேயே இப்போ இந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 120 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் ஃபார்முலா. 3 வருஷம்னு கொடுத்தா இதை அப்ளை பண்ணக்கூடாது. சரியா? 2 yearsன்னு கொடுத்து டிஃப்ரென்ஸ் கேட்டால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட். சரியா? நெக்ஸ்ட் ஒன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஏ சர்டைன் சம் அட் 8% per annum ஃபார் 2 years இஸ் 240. ஃபைன் த சம் அப்படின்னு கேட்குறாங்கம்மா. இந்த இடத்துல இந்த ஃபைன் த சம்முன்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசிட்டு இந்த சம்முன்ற வார்த்தை வந்தால் அது பிரின்சிபலை குறிக்கும். ஸோ அசலை காண்க அப்படின்னு தான் கொஷினில் கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா 2 வருஷம்னு சொன்னனால எனக்கு ஃபார்முலா தெரியும். PR²/100² அப்படின்றது தான் டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா 2 yearsக்கு. இதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆல்ரெடி இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் 240ன்னு சொல்லிட்டாங்க. அசல் தெரியாது. சரியா? ஆர் வந்து 8%. அப்போ 8 × 8 100 × 100. சரியா? ஸோ இப்போது 8ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, 8ஆம் வாய்ப்பாலில் 3 முறை 24 ஒரு 0, 4ஆம் வாய்ப்பாலில் இது 2 முறை. ஸோ இது 25 முறையா? கரெக்டா? 2ஆம் வாய்ப்பாலில் இது ஒரு முறை, இது 15 முறைமா. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இந்த 15 இங்கே தாங்க இருக்குது. இந்த வகுத்தலில் இருக்கிற 25ம் 100ம் இந்த சைடு பெருக்கல்ல வந்துடும், ஈக்குவல் டு பி. ஸோ இங்கே இருக்கிற அந்த 2 வேல்யூ இந்த சைடு மல்டிப்ளேல வந்துருச்சுப்பா. இதை வரைக்கும் மல்டிப்ளே பண்ணிங்கன்னா 37,500 அப்படின்றது தான் அசல். ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் accrued on an amount of rupees 18,000 in 2 years is 405. Then the rate of interest per annum is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 வருடங்களில் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் 405 எனில் வருட வட்டி வீதம் என்ன? இங்கே 2 வருஷம் சொன்னனால நான் PR²/100² அப்படின்றது எடுத்துக்கிறேன் ஃபார்முலாவா. சரியா? கொஷினில் வித்தியாசம் 405ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் 405ன்னு தெரியும். அசலும் 18,000ன்னு சொல்லிட்டாங்க.
எனக்கு கொஷினு வருத வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் தெரியாது. இன்ட்டு 100 இன்ட்டு 100 1 2 3 3 0க்கு 3 0 அதிர்ஷ்டம். ரெண்டாம் வாய்ப்பாடில் இது 9 முறை, இது ரெண்டாம் வாய்ப்பாடில் 5 முறை. 9ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை. இங்கே 9ஆம் வாய்ப்பாடில் 4 முறை 36, மீதி 4 45ல் எத்தனை 9 இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 5 முறை இருக்கும். ஸோ 45 இந்த வகுத்தலில் இருக்கிற 5 ஈக்குவல்ட்டு இந்த சைடு போனால் பெருக்கல் ஆகும், ஈக்குவல்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இதை பெருக்குனா 225. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு அந்த 225 நான் 15 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சலு, ஆர் ஈக்குவல்ட்டு 15% அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ 2 இயர்ஸ்ன்னு கொடுத்தது எதை கேட்டாலும் உங்களால் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு ஈஸியாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பி வந்து 8000, ஆர் வந்து 5% பெர் ஆனம், என் வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 ஆண்டு வட்டி வீதம், ஆர் வந்து 5%, என் வந்து 3 ஆண்டுகள்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் காண்க. ஸோ 3 வருஷம் கொடுத்தா அது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா பிஆர் ஸ்கொயர் பை இங்கே 100 கியூபுங்க, ஞாபகம் வச்சுங்க. அங்கே 100 ஸ்கொயர்னு போட்டோமா, இங்கே 100 கியூபு. அதை தாண்டி இங்கே 300 + ஆர் அப்படின்ற ஒன்று வரும் எக்ஸ்ட்ராவா. சரியா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது 3 இயர்ஸுக்கான டிஃப்ரென்ஸ். 3 வருஷம் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இதில் அசல் வந்து 8000, இதில் ஆர் வந்து 5%. அப்போ 5 × 5ன்னு எதலாமா, ஏன்னா ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. 300 + ஆர் வந்து 5 பை 100 × 100 × 100 100 கியூபுன்றனால 3 0க்கு 3 0 அதிர்ஷ்டம். 5ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, இது 2 முறை. 2ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, இது 4 முறை. அதே 5ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, இது 2 முறை, 10 ஒரு 0. 4ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, இது 5 முறை. சரியா? ஸோ மேலே எனக்கு இருக்கிறது இந்த 300 + 5 ஆட் பண்ணால் 305, கீழே இருக்கிறது 5 மட்டும்தான். ஸோ 305 நான் 5ஆல் அதிக்கிறேன்னா 1 5 5, 6 5 30, 1 5 5. ஸோ 61 அப்படின்றது இங்கே என்னவா இருந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா இதுக்கான வித்தியாசமாக இருந்திருக்கும். சரியா? அப்போ 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த 3 இயர்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டால் அதுக்கு இதுதான் வழி, இதுதான் ஃபார்முலாவும் கூட, இதுவும் புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை ஒரு சம் நம்ம என்ன செய்யலாம்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் நார்மல் மெத்தடில் போடலாம். சரியா? நார்மல் மெத்தட்னா என்ன? இப்போ இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும், PNR/100 தானே ஃபார்முலா. ஸோ 8000 அசல், ஆர் 5%, என் 3 வருஷம் பை 100. 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? 8 5 40. அப்போ 400 × 3 இதை பெருக்குனா 1200ன்னு வருதுப்பா. இதுதான் தனி வட்டி. சப்போஸ் கூட்டு வட்டி வேணும் அப்படின்னா இதே 8000க்கு 1 + ஆர் வந்து 5%, அப்போ 5னே வச்சுங்க, 5/100. இதை 3 வருஷத்துக்கு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ 8000க்கு 105/100 நான் 3 முறை எழுதுவேனா? 3 முறை எழுதுவேன். சரியா? இப்போ இதை நான் என்ன செய்கிறேன்னா 5ஆம் வாய்ப்பாடில் இது 21 முறை, இது 20 முறை. அதே 5ஆம் வாய்ப்பாடில் இது 21 முறை, இது 20 முறை. அதே 5ஆம் வாய்ப்பாடில் இது 21 முறை, இது 20 முறை. ஸோ 1 2 3 3 0க்கு இந்த 3 0 அதிர்ஷ்டம். 2 2 4 4 2 8. ஸோ இந்த 8க்கு இந்த 8 அதிர்ஷ்டம்.
ஸோ எனக்கு மீதி இருக்கிறது 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21ஆமா. ஸோ இதை பெருக்குனீங்கன்னா 9261 வருங்க. இந்த 9261ன்றது என்ன தெரியுமா? அமௌண்ட்டு. இது ஏக்கான ஃபார்முலா தானே, அமௌண்ட்டு தான் கிடைக்கும். இந்த அமௌண்ட்டிலிருந்து அசல் 8000 கழிச்சனா எனக்கு மீதி என்ன இருக்கும்? 1261 ரூபா வருமா? இந்த 1261ன்றது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. சரியா? கொஷினில் என்ன கேட்குறாங்க? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் தானே. ஸோ தனி வட்டி வந்து எனக்கு 1200ன்னு கிடச்சிருக்கு, கூட்டு வட்டி எனக்கு 1261ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான வித்தியாசம் அப்படின்னும் போது 1261 மைனஸ் 1200ன்னு கழிச்சிங்கன்னா 61 ரூபா அப்படின்றது தான் டிஃப்ரென்ஸ். இதுதான் நான் என்ன சொன்னேன், அந்த ஃபார்முலாஸை வச்சு ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரியா? ஸோ உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஈஸியாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் ஈஸியாக இருந்தாலும் சரி, எது வேணுமோ அதை எடுத்துங்க. ஆனால் சப்போஸ் இங்கே 3 வருஷம் கொடுத்தாங்கப்பா, 3 வருஷம் கொடுக்கறதுக்கு பதிலாக 4 வருஷம் 5 வருஷம் இதெல்லாம் கேட்டதில்லை. சப்போஸ் கேட்டாங்கன்னா இதுதான் வழி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிக்க போகிறீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிக்க போகிறீங்க, ரெண்டுத்தையும் கழிக்க போகிறீங்க. எப்படியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கழித்து என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்ல போகிறீங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம யோசிச்சு பாருங்கள், இந்த 4 வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது, அதை எப்படி போடணும் அதை பார்த்தோமா. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்றது எப்படின்னு பார்த்தோமா. காலாண்டுக்கு ஒரு முறைனா எப்படின்னு பார்த்தோமா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டால் எப்படி போடணுன்னு பார்த்தோமா. இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி போடணுன்னு பார்த்தோமா. அதை தாண்டி அப்ளிகேஷன் சம்ஸ் பார்த்தோம். கரெக்டாக? அதாவது மக்கள் தொகை பேஸ் பண்ணி எப்படி கொடுப்பாங்க. அதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான வித்தியாசம் எப்படி போடணுன்னு பார்த்தோம். சரியா? ஸோ இவ்வளோத்தையும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். நன்றிகள் பல.